ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். டிஸ்பிளே தெரியிற நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் ரவுண்ட் 2ல் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு 6 காலேஜஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேபி வந்து நமக்கு வந்து அதாவது ட்ரிபிள்இ, சிவில், மெக்கு இந்த மாதிரி கோர்சஸ் வந்து மேபி நமக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? மற்றபடி மற்ற காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கு எல்லா கோர்சஸுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்போ லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எது, அதே மாதிரி பெஸ்ட்டு காலேஜஸாக லோ ஃபீஸாக எந்த காலேஜ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல் கொஞ்சம் நமக்கு வந்து சிவில், மெக்கு, ட்ரிபிள்இ இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து எந்தெந்த காலேஜஸில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது பெஸ்ட்டான காலேஜஸில் சிவில், மெக்கு, ட்ரிபிள்இ அது வந்து எந்தெந்த காலேஜில் இருக்கும் அப்படின்னா வெங்கடேஸ்வராவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12-19 கவுன்சிலிங் கோடு. வெங்கடேஸ்வராலே 2 கேம்பஸ் இருக்குது. சரியா? வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், வெங்கடேஸ்வரா இன்ஸ்டியூட்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா சீட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பனிமலர் வந்து பார்த்திங்கன்னா 12-10. சரியா? அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் 13-17 கவுன்சிலிங் கோடு. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 13-04. சிஐடி சென்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் ஆகிடுச்சு. சரியா? அதனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஐடி சென்னையில் நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சிவில், ட்ரிபிள்இ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 13-99. சாய்ராமில் 2 கேம்பஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கேம்பஸ் 13-24. இந்த கேம்பஸில் நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் கற்பக விநாயகா 14-09. இது அந்த 7th 1லேருந்து நம்ம பார்க்கக்கூடிய காலேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருந்தே நமக்கு வந்து சீட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து அதாவது ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சோடனே வேக்கன்சி லிஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? அதனால் இந்த காலேஜ் நேமு, கவுன்சிலிங் கோடை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. லோயல் ஐகாமு 14-50. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ் 11-14. சரியா? கவுன்சிலிங் கோடு. ஸ்ரீராம் காலேஜ் அதாவது 11-15. அதுக்கப்புறம் வேல்டெக் 11-16. லோயலா இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா 12-25. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளியம்மை, எஸ்ஆர்எம் வள்ளியம்மை வந்து பார்த்திங்கன்னா 14-22. தாவூர் காலேஜ் 14-20. டிஎம்ஐ அட்டானமஸ் காலேஜ் 12-02. அதுக்கப்புறம் ஸ்ரீ சாஸ்தா 12-17. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது லோ ஃபீஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலேஜஸ் வந்து நல்லா தான் இருக்கும். சரியா? ஏன்னா இவங்களாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா சில கோர்சஸுக்கு என்பிஏ அக்ரிடேஷனும் வாங்கி வச்சுருக்காங்க. அதனால் இந்த மாதிரி காலேஜஸும் நம்ம கொடுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் இன்னொரு கேம்பஸ் இருக்குது 13-25. ராஜீவ்காந்தி காலேஜ் 12-12. தங்கவேலு சரியா 13-19. அக்னி காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 13-16. அக்னியும் ஓரளவுக்கு நல்ல காலேஜ் தான். அதுக்கப்புறம் பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த வருஷம் அட்டானமஸ் ஆகிடுச்சு 14-52. ஆனந்த் இன்ஸ்டியூட் 13-03. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஜேஎன்என் அட்டானமஸ் காலேஜ். ஜேஎன்என் காலேஜ் வந்து நல்லா இந்த வருஷம்லாம் க்ரோத் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேஎன்என் காலேஜில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் கொடுக்கலாம். 11-26. கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ். ஜேஎன்எனும் கோஜனும் பக்கத்தில் இருக்குது. 11-23. பிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 12-22. கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் 12-07. அதுக்கப்புறம் ராசி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 14-37. அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமானுஜர் 14-26. டேனிஸ் அவங்க 14-24. எஸ்கேஆர் 12-13. முகமது சதக் வந்து பார்த்திங்கன்னா 13-01. இந்த மாதிரி காலேஜஸ்லாம் கொடுக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணா சென்னை 14-27. அதுக்கப்புறம் மாதா இன்ஜினியரிங் காலேஜ் 14-11. மாதா இன்ஸ்டியூட்டு அதுக்கு 12-43. அதுக்கப்புறம் சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சரியா 11-27. டிஎஸ்18 சொல்லுவோம். சரியா? 13-22. இந்த மாதிரி காலேஜஸ்லாம் ஓரளவுக்கு நல்ல காலேஜாக தான் இருக்கும். சரியா? நீங்கள் நம்பி என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.